வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் ஸ்ட்ரகிள் பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்ல வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. அந்த டாபிக் வரும். கல்யாணத்துக்கு பிறகு அல்லது காதலிக்கும் பொழுது நீங்கள் விரும்பும் ஆண் அவர்கள் மடியில் உங்களை உட்கார வைத்து கட்டிப்பிடித்தார்கள் என்றால் அவர் உங்களை சமாதானப்படுத்தும் பொழுது முயற்சி செய்கிறார்கள் அல்லது அவருடைய அன்பை உங்களிடம் முழுவதும் வெளி காமிக்கிறார்கள். ஒருத்தங்க ஹக் பண்றதை வச்சும் ஒருத்தங்களுடைய காதல் ஒருத்தங்களுடைய எண்ணங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணும் போதும் உங்களை அவங்களுடைய மடியில உட்கார வச்சு கட்டிப்பிடிச்சு உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா ஒன்று சமாதானப்படுத்துறதுக்காக இருக்கும் அல்லது அவங்களோட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதமா இருக்கும். முக்கியமா நீங்க அவங்களுக்கு நேரா உட்காராம ஆப்போசிட்டா இருக்கும் பொழுது, அதாவது பாத்தீங்கன்னா நீங்க எந்த திசையை பார்த்து திரும்பி இருக்கீங்களோ அவங்களும் அந்த திசையை பார்த்து திரும்பி இருந்து கட்டிப்பிடிச்சாங்கன்ற போது இந்த விஷயம் சொல்லப்படுது. நீங்கள் விரும்பும் ஆண் உங்களை பின்னால் இருந்து கட்டிப்பிடிக்கிறார்கள் என்றால் அந்த ஆண் உடைய பாசத்தை காதலையும் வெளிப்படுத்தும் விதம் என்று கூறப்படுகிறது. அதாவது ஒருத்தங்க இந்த ஒரு விஷயத்த அதிகமான டைம்ல பண்ணவே மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட் அப்படிதான் கட்டிப்பிடிப்பாங்க. பட் ஒருத்தங்க உங்களோட பேக்ல இருந்து உங்களை கட்டிப்பிடிக்கிறாங்கனாலே அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ப்ரெக்னெண்டா இருக்கிற டைம்ல ஒரு விஷயம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பேக்ல இருந்து கட்டிப்பிடிப்பாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்க ஃப்ரெண்ட்ல இருந்து கட்டிப்பிடிக்க முடியாது. முக்கியமா பேக்ல இருந்து கட்டிப்பிடிக்கும் போது அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். அதே விஷயத்தை இப்போ பண்றாங்கன்னா அது பாசத்தை வெளிப்படுத்த விஷயம் தான். ஒரு ஆண் உங்களுடைய இடுப்பில் அவர்களை வைக்கிறார்கள் என்றால் முழுக்க முழுக்க அவருடைய காமமும் முத்தம் கொடுக்கும் ஆசை மட்டும்தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்கள்லாம் இடுப்புல அதிகமாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட இடுப்பு அழகு, ஒரு பொண்ணினாலே இடுப்பு தான் அழகுன்ற ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ஆண்களுக்கு இருக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட அழகுன்றது அவங்களோட மனசு. ஆனா நிறைய பேர்த்துக்கு ஒவ்வொரு பாட்டு தான் அழகுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஒருத்தங்களுக்கு முடி, ஒருத்தங்களுக்கு கண்ணு, ஒருத்தங்களுக்கு உதடு, ஒருத்தங்களுக்கு இடுப்பு, ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு தவறான எண்ணங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பொழுது அந்த ஆணுடைய இருப்புக்கு ரொம்ப இதா இருக்கக்கூடிய நபரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய இடுப்பை அதிகமா பார்ப்பாங்க, அங்க கையும் வைப்பாங்க, அங்க முத்தம் கொடுக்குற எண்ணமும் காமத்தினால் விஷயங்களும் நடக்கவும் செய்யும். ஒரு ஆண் உங்களுடைய கைகளை இறுக்கமாக பிடித்து கட்டிப்பிடித்தால் அந்த ஆண் ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்ல நினைக்கிறார்கள் அல்லது அவர்களை உங்கள் மீது அந்த நேரத்தில் காதல் அதிகரித்திருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆண் உணர்ச்சி வசப்படும் போதுதான் அதிகளோட இறுக்கமா ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பக்கத்துல இருக்கீங்க, கட்டுப்பிடிக்கணும் அவசியம் இல்லை, உங்க கைகளை இறுக்கமா பிடிக்காங்க அப்படின்னா உங்களை விற்றக்கூடாதுன்ற எண்ணம், உங்க கூடவே இருக்கணுன்ற எண்ணம், உங்களை விட்டு எப்பவுமே பிரிஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு நீங்க தேவைன்ற ஒரு எண்ணம், அவங்களுடைய காதல் அந்த நேரத்துல அதிகரிச்சுன்ற எண்ணம், ஒரு விஷயத்த உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்கன்ற எண்ணம்னு பல விதமான எண்ணங்கள் அந்த ஒரு செகண்ட்ல உங்களோட கையை இறுக்கமா பிடிக்கிறது மூலியமா வெளியே வரும். இது எல்லாத்தையுமே செஞ்ச பொழுதுதான் அந்த ஆணுடைய காதல் அதிகரிக்கலாம் அல்லது உணர்ச்சி வசப்பட்டிருக்கலாம், எதுனாலும் இருந்திருக்கலாம். நீங்கள் விரும்பும் ஆணும் கட்டிப்பிடிக்கும் பொழுது அந்த ஒரு சில நேரத்தில் அந்த ஆண் கட்டிப்பிடித்த பிறகு உங்களுடைய உடம்பில் மிகவும் பாதியும் அளவிற்கு எங்கேயாவது காயம் இருந்தால் அந்த ஆண் முழுக்க முழுக்க காதல் காமத்திற்கான காதல் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களை ஹக் பண்ற போது நம்மளோட மனசும் நம்மளோட உடம்பும் சரி அவங்களுக்கு இணையும். முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு மனசா இணையும் போதுதான் ரெண்டு பேருமே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட விஷயம் பழக்கும் பொழுது உங்களுடைய உடம்புல காயங்கள் ஏற்படுறதுனாலே கண்டிப்பா அந்த ஆண் உங்களை கட்டிப்பிடிக்கணும்னு பண்ணல, அவங்களோட காமத்தின் ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கிறதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்தை ஒரு ஆண் பண்ணிட்டான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கட்டிப்பிடிக்கும் போது உங்களுடைய மற்ற பாகங்களை உறுப்புகளை கையை வச்சு தடவுறதும், முக்கியமா பார்த்தீங்கன்னா கைகள் இருக்கக்கூடிய நகலங்களை வச்சு கிழிக்கிறதும் போன்ற விஷயங்கள் செய்வாங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உடம்புக்கானது தான், காதல் மனசுக்கானது இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா, பபாய்.